السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திற்கு நிறைய நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறார். அவ்வாறு வழங்கப்பட்ட நிஅமத்துகளுள் மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாகவும் அதே நேரத்தில் ரஹ்மத்தாகவும் மனித, ஜின் மற்றும் ஏனைய படைப்புகளுக்கு ரஹ்மத்தாகவும் காணப்படக்கூடிய ஒன்றுதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அனுப்பி வைத்ததாகும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லும்போது, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே இந்த உலகம் அனைத்திற்கும் ரஹ்மத்தாகவே அன்றி உம்மை நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு உலகத்திற்கும், முழு உலகம் என்றால் ஜின்கள், மனிதர்கள், ஏனைய படைப்புகள் அனைத்திற்கும் ரஹ்மத்தாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். ரஹ்மத் என்று சொன்னால் அன்பு, கருணை, இரக்கம் என்பது அர்த்தமாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அருளாகவும் அன்பாகவும் அருட்கொடையாகவும் அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதிலிருந்து 63வது வயது வரைக்கும் அல்லாஹுடைய இறுதி தூதராக செயற்பட்டார்கள். இந்த காலப்பகுதியில் பல்வேறு சிறப்பான இயல்புகளோடும் முன்மாதிரியான அம்சங்களோடும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த தொடரில் ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றிய சில குறிப்புகளை இந்த இடத்தில் பதிவு செய்வது இந்த உலகத்தில் வரக்கூடிய வாழக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று நம்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ஒரு சமூக தலைவராக தேர்ந்தெடுத்தார். அதற்காக ஒரு சமூக தலைவரிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு நம்பிக்கை, நாணயம் என்பது, நேர்மை என்பது. இந்த நேர்மை, நம்பிக்கை, நாணயத்தை அவர்களுடைய சிறு வயதிலிருந்து அல்லாஹு தஆலா கொடுத்து வளர்த்தெடுத்தார். எனவேதான் நபியாக அவர்கள் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னரேயே அந்த மக்கள் அவர்களை அல் அமீன், அஸ்ஸாதிக் என்று வாயார புகழ்ந்து பாராட்டினார்கள். அவர்களிடம் அல்ஹம்துலில்லாஹ் நேர்மை, நம்பிக்கை, நாணயம் 100% காணப்பட்டது. இரட்டை வேடம் என்கிற நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கவில்லை. எல்லாமே வெளிப்படையாக இருந்தது. அந்த வகையிலே தான் அந்த மக்கள் அவரை அல் அமீன், அஸ்ஸாதிக் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட பிறகும் அவர்களோடு வந்து கலந்துரையாடிய பல இஸ்லாத்தின் எதிரிகளாக செயற்பட்டவர்கள் கூட அவர்களுடைய சமுதாயத்திற்கு திரும்பி போய் சொன்ன செய்தி என்னவென்றால், மாஹுவ பிவஜ்ஹி கத்தாப், இது ஒரு பொய்யருடைய முகமாக எங்களுக்கு தென்படவில்லை என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிவிட்டு போய் சொல்லுகிற வாக்கு மூலம் அவரோடு பேசுகிற போது அவரிடமிருந்து பொய் வருவதோ அல்லது அவருடைய முகத்தில் பொய் தென்படுவதோ காணப்படவில்லை என்று சொல்கிறார்கள். இப்போ உண்மையிலேயே ஒரு தலைவர் என்று சொன்னால் அந்த தலைவரிடத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும், நாணயம் இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். இவ்வளவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தாராளமாக இருந்தது. இதிலே அவர்களை டேமேஜ் பண்ணக்கூடிய முறையில் யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஒரு சமுதாயத்தின் தலைவராக வருகிறார் என்றால் அவரிடத்தில் சமூக அக்கறை இருக்க வேண்டும். சமூக அக்கறை இல்லாத ஒருவர் ஒரு சமூகத்தின்
தலைவராக இருப்பதற்கு எந்த வகையிலும் தகுதியற்றவராவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தின் மீது முழுமையான அக்கறையோடு இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு நாள் அல்லாஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு துஆவை குர்ஆனில் இறக்கி வைக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். யா அல்லாஹ், நீ இந்த மக்களை தண்டிப்பதாக இருந்தால் இவர்கள் உன்னுடைய அடியார்கள். வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். நீ இவர்களை மன்னித்து விட்டால் நீ அசீஸாக, யாராலும் மிகைக்க முடியாதவனாகவும் ஹக்கீமாக ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தின் மீது கொண்ட அக்கறையை வெளிப்படுத்தினார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். இந்த வஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட போது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் புகாரியிலே பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹும்ம உம்மதி அல்லாஹும்ம உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயம் என்று வாய்விட்டு அழுதார்கள். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஆறுதல் சொல்லும் வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் அழுது கொண்டிருந்தார்கள் என்பதை ஸஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு சமூக தலைவர் என்பவர் சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும். சமுதாயத்தை ஏமாற்றி, சமுதாயத்தை அடமானம் வைத்து அதன் மூலம் வாழ்க்கையை ஓட்டுகிற ஒருவர் நிச்சயமாக ஒரு நல்ல சமூக தலைவராக இருக்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லா கூறுகளின் மீதும், அதாவது அந்த சமுதாயத்தில் இருந்த அனைவர் மீதும், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், மனிதர்கள், மனிதர் அல்லாத மிருகங்களில் கூட அக்கறை செலுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் ஒரு பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி, மஸ்ஊலியத் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் நடுநிசியிலே, இரவு கடுமையான இரவு வேளையிலே ஒரு பயங்கரமான சத்தம் மதீனாவின் எல்லையிலிருந்து கேட்கிறது. மதீனாவில் உள்ளவர்கள் பயந்து விட்டார்கள். என்ன நடக்கிறது, என்ன சத்தம் இது, பெரிய ஒரு சத்தம். அந்த நேரத்தில் ஓரளவு துணிச்சலான சிலர் வீடுகளை விட்டு வெளியேறி சத்தம் கேட்ட பகுதியை நோக்கி செல்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தம் கேட்ட ஏரியாவில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சொல்லிக் கொண்டு வருகிறார்கள், பயப்பட வேண்டாம், நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன், அது ஒன்றுமில்லை என்று மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். என்றால் எப்படியான ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி சமூகத்தின் மீது முழுமையான அக்கறை உள்ள ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சமூகத்தின் தலைவராக இருந்து அந்த சமுதாயத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டார்கள். ஒரு சமூகம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். பொதுவாக தலைவர்கள் தமக்கென்று ஒரு சட்டமும், மற்றவர்களுக்கு என்று ஒரு சட்டமும், அதுபோல தமக்கு நெருக்கமானவர்களுக்கும் சமுதாயத்தில் வலிமை உள்ளவர்களுக்கு ஒரு சட்டமும், ஏனையவர்களுக்கு ஒரு சட்டமும் என்று சட்டத்தை பிரயோகிக்கிற ஒரு நிலையை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் சட்டத்தை 100% நேர்மையாகவும் நீதியாகவும் நிலைநாட்டுவதிலே கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய வெற்றிக்கான அடிப்படைகளில் மிக முக்கியமான ஒன்றாகும். ஒரு நாள் மஹ்சூமியா என்கிற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறார். அந்த கோத்திரம் கொஞ்சம் ஃபேமஸான, நல்ல ரெப்யூட்டேஷனோடு வாழக்கூடிய கோத்திரமாகும். அந்த கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்மணி திருடி விட்டார் என்றதும் கோத்திரத்திற்கு அது சங்கடத்தை உண்டாக்கியது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பிரச்சனை வந்தபோது அவர்கள் விசாரித்து
ஆதாரங்களின் சாட்சியங்களின் அடிப்படையில் அந்த பெண்ணுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள். ஆனால் அந்த கோத்திரமோ அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டால் தங்களுடைய கோத்திரத்திற்கு அது இழுக்கு என்று நினைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேரம் பேசுவதற்காக செல்கிறார்கள், அல்லது மன்னிப்பு கேட்பதற்காக செல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னரேயே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஷஃபாத்தி செய்வதற்கு, சிபாரிசு செய்வதற்கு நீ வந்திருக்கிறாயா? லவ் அன்ன ஃபாத்திமா பின்து முஹம்மத் சரகத் லகதஅது யதஹா. இந்த முஹம்மதுடைய சொந்த மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவளுடைய கையை நான் வெட்டுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நீதியை, நேர்மையை அங்கே வெளிப்படுத்தினார்கள். இப்படித்தான் எல்லா விஷயங்களும் இது தொடர்பாக சம்பவங்கள், ஆதாரபூர்வமான ஆயிரக்கணக்கான சம்பவங்களை நாம் குறிப்பிடலாம். நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக இந்த விஷயத்தை நாம் பதிவு செய்திருக்கிறோம். அப்போ ஒரு நல்ல தலைவரிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு நீதி, நேர்மை. இதை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முழுமையாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக, நபிமார்களுக்கு தலைவராக, ஒரு ஆட்சியாளராக என்று பல பரிணாமங்களை அவர்கள் அடைந்திருந்தாலும் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு ஆலோசனை செய்து முடிவெடுக்கிற ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹும் அவர்களுக்கு வலியுறுத்துகிறான், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். அவர்களோடு, உன்னோடு இருக்கிற தோழர்களோடு நீ மஷூராச்சை, ஆலோசனை செய்து முடிவெடு என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதேர்ச்சையாக எந்த முடிவும் எடுக்கிற ஒரு போக்கு அவர்களிடம் இருக்கவில்லை. ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர், ஒரு வெற்றிகரமான தலைவர் நிச்சயமாக தன்னோடு இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ், தன்னோடு இருக்கிற முதியவர்கள், அனுபவசாலிகள், அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும். நான் தான் எல்லாம் என்கிற நிலையில் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த போதிலும், அல்லாஹ்விடமிருந்து வேத வெளிப்பாடு வந்த போதிலும் அவர்கள் சஹாபாக்களோடு உலக விவகாரங்களிலே மஷூரா செய்து, ஆலோசனை செய்து முடிவெடுக்கிற ஒரு சிறந்த பண்பை கொண்டவராக இருந்தார்கள் என்பதை நாம் இங்கே கண்டிப்பாக சுட்டிக்காட்டியாக வேண்டும். அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பலம் மிக்க தலைவராக இருந்தார்கள். ஒரு எல்லா வளங்களும் உள்ள ஒரு தலைவராக இருந்தார்கள். இருந்தாலும் கூட அவர்களிடம் இருந்த தோழர்கள் அவர்களோடு உயிரையே வைத்திருப்பதற்கு இருந்ததற்கு காரணம் அவர்களிடம் காணப்பட்ட அன்பு, இரக்கம் என்கிற மிக முக்கியமான ஒரு பண்பாகும். ஒரு நல்ல தலைவர் தன்னுடைய மக்களோடு அன்பாகவும் இரக்கமாகவும் நடக்க வேண்டும். அதுதான் அந்த தலைவரின் வெற்றி. அவர் முன்னெடுத்து செல்லக்கூடிய அவருடைய அந்த கொள்கையின் வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக். நீ கடுகடுப்பானவராக, முகத்தில் கடுகடுப்பு, உள்ளத்தில் கடுமை உள்ள ஒருவராக நீ இருந்திருந்தால் இந்த மக்கள் எப்போதோ உன்னை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். உன்னிடம் இருக்கிற இரக்கம், உன்னுடைய முகத்தில் இருக்கிற மலர்ச்சி, உன்னுடைய கையில் இருக்கிற சாஃப்ட்னஸ், இவைதான் அந்த மக்கள் உன்னோடு நெருங்கி இருப்பதற்கும் உம்மோடு முழுமையாக ஒத்துழைத்து நடப்பதற்குமான முக்கியமான காரணம் என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எனவே ஒரு நல்ல தலைவர் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும், பலசாலியாக இருக்க வேண்டும், கோழையாக அல்ல, துணிச்சலானவராக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவரிடத்தில் இரக்கம் இருக்க வேண்டும். இப்படியாக ஒரு நல்ல தலைவருக்கு இருக்க வேண்டிய நல்ல குவாலிட்டிகள் எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காணப்பட்டன என்பதை அவர்களுடைய சீராவை படித்து பார்க்கிற போது நம்மால் அடையாளம் காண முடிகிறது. இப்படியான ஒரு தலைவரை நாம் அல்லாஹுடைய இறுதி தூதராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்ததற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அந்த தலைவரை உயிரை விட மேலாக நாம் எல்லோரும்
நேசித்து அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றி வாழ முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله